வணக்கம் மக்களை, சற்று முன் கிடைக்கப்பட்ட மிக முக்கிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கிறதா? மார்க்சிஸ்ட் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் பிடிவாதமா? தேமுதிக தொகுதிகளை குறைக்க திமுகவின் பேச்சு என்ன? வாங்க வீடியோவை பார்க்கலாம். அதாவது தமிழகத்தில் வரக்கூடிய இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அனைத்து கட்சிகளும் 2 மாதம் இருக்கும் சூழல்தான். அனைத்து கட்சிகளும் பம்பரம் போல் சுழந்து கொண்டிருக்கிறதா. அதாவது எப்படியாவது ஆட்சியை பிடித்த வேண்டிய நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை எடப்பாடி அவர்கள், எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். ஆளும் கட்சியான திமுகவோ மீண்டும் ஆட்சியை பிடித்த நிலைப்பாட்டில் அதற்கான வேலைகளை தொடங்கிவிட்டதா. இந்நிலையில்தான் திமுக கூட்டணி என்பது தமிழகத்தில் ஒரு வலுவான கூட்டணியாக பார்க்கப்படும் சூழல்தான் உருவாகி கொண்டிருக்கிறதா. அதாவது திமுகவில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கெல்லாம் எத்தனை தொகுதிகள், எந்தெந்த தொகுதிகள், எத்தனை சீட்டுகள் என்பதை கண்டிப்பாக அதற்கான வேலைகளை கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டு வரும் சூழல்தான் தமிழக அரசியலிலே ஒரு பரபரப்பை கிளப்பியிருக்கிறதா. அதாவது மதிமுகவுக்கு 4 சீட்டுகள் கண்டிப்பாக ஒதுக்கப்பட்ட சூழல்தான் உருவாகி இருக்கிறதாம். அந்த வகையில் தான் இன்று வரை தேமுதிகவிற்கு எத்தனை சீட்டுகள் என்பதை இன்னும் உறுதிப்பட செய்யாத சூழல்தான் உருவாகி இருக்கிறதா. தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் களம் சூடுபிடித்த நிலையில்தான் தொகுதி பங்கீட்டில் ஏற்பட்டுள்ள இந்த இழுபறியால் தான் திமுக தலைமை ஒரு கடும் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்கிறதா. அதாவது சிபிஎம் உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளை சமாளிக்க தேமுதிகவுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதிகளை குறைக்க திமுக பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும் வெளியாகி இருக்கிறதா. அதாவது தகவல் அரசியல் வட்டாரத்தில் ஒரு பரபரப்பையும் கிளப்பியிருக்கிறதா. அது மட்டுமின்றி இது குறித்து பேசும் அறிவாலய வட்டாரங்கள் IUML, மாமா காங்கிரஸ் மற்றும் மதிமுக ஆகிய கட்சிகளுக்கெல்லாம் ஒப்பந்தங்களை கையெழுத்திருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த தேர்தலின் போது மதிமுக, CBI, CPM மற்றும் VCK ஆகிய கட்சிகளுக்கு தலா 6 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டதா. ஆனால் இந்த முறை புதிய கட்சிகளின் வருகை காரணொற்றி திமுக தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு குறைத்து வருவதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது. புதிதாக கூட்டணிகள் கட்சிகளுக்கு வந்துள்ளால் பழைய கூட்டணி கட்சிகளுக்கான இடங்களை குறைக்க வேண்டிய கட்டாயம் என்பது ஏற்பட்டு இருக்கிறதா. அதனால்தான் மதிமுகவிற்கு 4 சீட்டுகளும் இடங்கள் வழங்கப்பட்டது. உங்களுக்கு அதே 4 இடங்கள் தான் தர முடியும் என திமுக ஒரு கராராக தெரிவித்திருக்கிறதா. திமுகவின் இந்த முடிவுக்கு கம்யூனிஸ்ட் மற்றும் VCK தரப்பில் ஒரு கடும் எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறதா. அதாவது கொள்கை ரீதியாக ஒன்றிணைந்த எங்களுக்கு குறைவாக இடங்களை கொடுத்துவிட்டு தேமுதிகவுக்கு மட்டும் 10 தொகுதிகள் மற்றும் மாநிலங்களவை சீட் வழங்குவது என்பது எந்த விதத்தில் நியாயம் என்றும் அவர்கள் கேள்வியெல்லாம் எழுப்பியிருக்கிறாரா. இதனைத் தொடர்ந்து தேமுதிகவின் பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக தரப்பில் தொடர்பு கொண்டு பேசினார். அப்போது தொடக்கத்தில் காங்கிரஸ் கூட்டணியை விட்டு வெளியேறும் சூழல் இருந்தால்தான் உங்களுக்கு 10 இடங்கள் தருவதாக கூறினோம். ஆனால் இப்பொழுது காங்கிரஸ் நீடிப்பதோடு கூடுதல் இடங்களும் கேட்கிறார்கள். ஏற்கனவே உங்களுக்கு மாநிலங்களவை சீட்டும் வழங்கப்பட்டு விட்டது. எனவே சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கை சற்று குறைத்து கொள்ளுங்கள் என திமுக கோரிக்கை வைத்துள்ளதாகவும் இதற்கு பிரேமலதா தரப்பு ஆலோசித்து செல்வதாக இழுவறு நிலையில் நீடித்திருக்கிறதா. தேமுதிகவின் தொகுதிகளை குறைத்தால் அது தங்களுக்கு சாதகமாகும் என கம்யூனிஸ்ட் கட்சிகள் நம்புகிறார்கள். இதையடுத்து தான் அவர்கள் நாளை, அதாவது யாருக்கு எவ்வளவு சீட், எத்தனை தொகுதிகள் என்பதை கண்டிப்பாக தெளிவாக திட்டமிட்டு திமுக தலைமை வெளியிடும் என்று அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கிறதாம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.